ஆ, ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை தான் இன்றைக்கி நம்ம நியூஸாக பார்க்க போகிறோம். சரியா? அது குறித்த அறிவிப்புகளை தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் முதல்வரின் மருத்துவ காப்பீடு ரூபாய் 25 லட்சமாக உயர்வு, பேரவையில் அறிவிப்பு. ஓகே. ஸோ அதாவது நமக்குலாம் வந்து முதல்வருடைய மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 5 லேக்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போது அந்த 5 லேக்ஸை வந்து 25 லேக்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே. ஸோ இது தொடர்பாக நம்மளுடைய முதல்வர் வந்து நேற்று சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஓகே. அது வந்து லைக் ஒரு உயிர் வந்து பிறப்பு அந்த வருமான இதுவை தாண்டி ஒரு உயிர் வந்து கருதப்படணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதை வந்து உயர்த்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள் இருந்தது. அதில் சில முக்கியமான அறிவிப்புகள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் வந்து லைக் புதுசாக வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நர்சிங் காலேஜஸ். ஓகே. கவர்மெண்ட்டோடைய நர்சிங் காலேஜஸ். ஸோ 7 புதுசாக பண்ண போகிறாங்க அந்தந்த ஒரு மாவட்டத்தில். ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புற்றுநோய் சிகிச்சை. இந்த புற்றுநோய் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு லைக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் 673 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் சிகிச்சை பிரிவு, அதாவது தமிழ்நாட்டில் அதிக புற்றுநோய் தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கும் முதல்வரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு டேக்லைனில் இந்த ஒரு ஸ்கீமை வந்து இது பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசு புதுசாக ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை இருக்கு இல்லையா? அதில் ஒரு தனியாக ஒரு புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அப்படின்ற ஒரு ஒருங்கிணைந்த கோஆர்டினேட்டட் ஒரு ஸ்பெஷல் செக்ஷனை வந்து உருவாக்கி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சில ஊர்களில் இருக்குது. பட் இன்னும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. அப்புறம் மேலும் 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனை நிறுவப்படும். ஓகே. ஸோ இதில் வந்து புற்றுநோயோட வந்து இது பண்ண போகிறாங்க. புற்றுநோய் மையங்களை திறக்க போகிறாங்க. ஓகே. அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்னென்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு தான் டாப்பிக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹெச்பிவி, அந்த ஹெச்பிவி நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திருவண்ணாமலை, அரியலூர், தருமபுரி, பெரம்பலூர் இந்த 4 மாவட்டத்தில் தான் வந்து இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து அதிகமாக இருந்தது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் தான் அந்த இதுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த தடுப்பூசியை இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே கம்பைன்டு தான். சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோன்னா குயிக்காக முடிச்சிடலாம். இன்றைக்கி கம்மியாக தான் நியூஸஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து சதர்ன் சவுத் ஜோன் அந்த கவுன்சில் நடக்குது. சரியா? அதாவது தென்மண்டல மாநாடு. ஸோ கோவளமில் நடக்குது. அமித்ஷா நேற்று வந்துட்டார். சரிங்களா? ஸோ இது வந்து 31வது தென்மண்டல குழுவின் மாநாடு. சரிங்களா? கூட்டத்தில் மாநில மற்றும் நதிநீர் பங்கீடு, விமான போக்குவரத்து திட்டங்கள் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். இன்றைக்கோட அவுட்புட், இந்த 2 நாள் அவுட்புட் தான் நமக்கு முக்கியம். என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸுன்னும் போது அதுதான் சதர்ன் தான் வந்து முக்கியமான. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் தான் வந்து ஒரு 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 இதுலேயும் ஆகட்டும், ஒரு ஜிடிபிலையும் ஆகட்டும், ஒரு எக்கனாமிலையும் ஆகட்டும், ஸோ எல்லாமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்தியாவுக்கு இல்லையா? ஸோ இது ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக பார்க்கப்படுது. லெட்ஸ் சி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க, லைக் கலை மற்றும் அருங்காட்சியகத்துறை சார்பில். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டைய தமிழின் கல்வெட்டுகளை எளிதாக புரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி ரூபாய் 1.50 கோடியில் தரவுத்தளம், அதாவது பிளாட்ஃபார்ம், ஸோ தனியாக ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்க போகிறாங்க. சரியா? எதெல்லாம் இப்போது பழைய தமிழ்நாடு கல்வெட்டுனா நமக்கு வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வேணும், ஒரு வரலாறு படித்தவங்க, கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவங்க தான் வேணும் இல்லையா? அதை இது பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி
இது என்ன இதில என்ன சொல்லுது? இந்த கன்வெர்ட்ல என்ன சொல்லுது? அப்படின்றத நம்ம ஏஐ கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிற மாரி. ஓகே. அந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம ஒரு 1.53 க்ரோர்ஸ்ல உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இத தவிர நெறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்துச்சு. லைக் 76 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அந்த தொல்லியல் தளங்கள அந்த புனரமைக்கிறதுக்கு 49,00,00,000. ஸோ அந்த மாரி நெறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாரி இந்த அரசனுடைய அருங்காட்சியகங்கள் பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்கள்ல தான் இருக்கும். சென்னை அந்த மாரி பெருநகர மாவட்டங்கள்ல தான் இருக்கும். மதுரை. பட் அது வந்து நெறைய மாவட்டங்கள் 23 மாவட்டங்கள்ல செயல்படக்கூடிய நார்மல் இதுவ வந்து இன்னும் ஒரு 15 மாவட்டங்களுக்கு இது பண்ணணும். ஓகே. இன்னும் எக்ஸ்ட்ராவா இது பண்ணி அ ஒரு விரிவுபடுத்தும் அ அனௌன்ஸ்மெண்ட்டையும் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது என்னன்றத ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சரி. சரி. அடுத்து எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த சுதந்திர தின விழால 7 சப்ததாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 முக்கிய அறிவிப்புகள வெளியிட்டிருந்தாரு இல்லையா? உற்பத்தி, ப்ளூ எக்கானமி, ஆரஞ்ச் எக்கானமி, ஓகே. அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது 79 ஆண்டுகள் முடிஞ்சு 80வது ஆண்டுல எந்தெந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படிலாம் வளர்ந்திருக்கு அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, நேத்து ஒரு முக்கிய அறிவிப்பு இருந்துச்சு. என்னன்னா வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து அரசு செலவில கார் வழங்க போறதா காரு பிளஸ் ஒரு அசிஸ்டன்ஸ் 2 பேரும் 2 இதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸா முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது இப்ப தேவையா? அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து எழுந்திருக்கு. ஏன்னா நெறைய எதிர்ப்பு இருக்கு. இது வந்து அகைன் ரிவ்யூ பண்ணுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அ அ பேரவையில அறிவிச்ச உடனே நெறைய சோஷியல் மீடியாலயும் சரி, எல்லாத்துலயும் சரி மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 75,000 காருக்கும், காரு இது பண்ணுறதுக்கும், அப்புறம் 25,000 வந்து அ இந்த உதவியாளர்களுக்கும். ஓகே. அரசு செலவில் கார் மற்றும் உதவியாளர் ஊதியத்துக்காக 25,000 எரிபொருள் செலவு தொகையாக 75,000 வந்து வழங்க போறாங்க. ஓகே. ஸோ இது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம கடன்ல இருக்கோம். ஓகே. சரி. அது நமக்கு தேவையில்ல. நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஆ இங்க பார்த்தீங்கன்னா, தீனதயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் மூலம் 50,000 கிராமப்புற இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு உருவாக்க ரூபாய் 130,00,00,000 திறன் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸா தான் இருக்கு. பட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னும் போது நமக்கு இன்னும் டீட்டெயில்டா நமக்கு பார்த்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸா இருக்கு. பட் பார்த்து வச்சுக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, நமக்கு வேற எதுவும் பெருசா நியூஸஸ் இல்ல இன்னைக்கு. ஓகே. ஸோ கடைசியா பார்த்தோம்னா, அதாவது முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் தலைவர் வந்து முகமது அலி ஜின்னா வந்து அ இறக்கும்போது ரொம்ப தீவிர உடல்நிலை குறைவு ரகசியம் காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு அவங்களுடைய சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிஷான்-ஏ இம்தியாஸ் அப்படின்ற ஒரு விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாருன்றத நமக்கு சொல்லல. ஓகே. ஸோ அதனால அத யாருன்னும்போது நம்ம மேபி அத பத்தி பார்க்கலாம். பட் என்னன்ற கான்செப்ட்ட மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.